சிவில் இன்ஜினியரிங்ல சிலர் தெரியாம வந்து சேர்ந்து படிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அந்த தெரியாம இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாமளே டிசைன் பண்ண ஒரு வீடு இல்லைன்னா ஒரு பில்டிங் நம்மளோட அந்த கான்செப்ட்ல சும்மா வரைஞ்சுதான் வச்சிருப்போம். ஆனா இந்த வரைஞ்ச விஷயம் நிஜமாகி பாக்குற ஒரு த்ரில் இருக்குல்ல, நமக்கு எவ்வளவு பீஸ் கிடைச்சாலும் அந்த த்ரில் கிடைக்காது. நாமளே சொந்தமா அதுல டிசைன் பண்றோம், அதை சைட்ல எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு பல பல காரணங்கள் இருக்கும். ஏன்னா அதுல எல்லா விஷயத்திலயும் நாம இன்வால்வ் ஆவோம். பிளம்பிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், அப்புறம் அதே மாதிரி இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த சொல்ற கம்பியோட டீடைல்ஸ், இந்த கம்பியும் விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நாம டிசைன் பண்ணிட்டு ஒரு ஏரியா ஸ்டில் கண்டுபிடிச்சு போட்டா நம்ம கான்பிடன்ஸ் லெவல் வேறதான். இது இந்த கான்பிடன்ஸ் லெவல் வேணும்னா நாம அதை படிக்கணும். இல்லனா மத்த கான்ட்ராக்டர்கள் பண்ற மாதிரி அந்த 12ல ஒரு 4 இருக்கட்டும், 16ல ஒரு 4 இருக்கட்டும்னு சொன்னா அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, பண்ற ஆளுக்கும் தெரியாது. நம்மளோட திறமையின்மை தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கூட்டுது. அதாவது இப்ப நாம படிக்கும் போது இந்தியன் கோட் சொல்றது 1.5 நாம ஆட் பண்ணலாம், 1.5 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். ஸ்டீல் பில்டிங்னா 1.2 ஆட் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாம சும்மா குத்து மதிப்பா போட்டா அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆகாது.